எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரெண்டு டாடா கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸோட ஷார்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து டாடா டெக்னாலஜிஸ், இன்னும் வந்து தேஜஸ் நெட்வொர்க்ஸ். இந்த ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸோட டீடைல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டாடா டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இந்த குவார்டர்ல 10% டவுன் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 170 கோடி தான் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் ஆன் குவார்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் 1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3.2% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டாடா டெக்னாலஜிஸ் கம்பெனியோட எபிட்டா மார்ஜின் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 2.1% வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 18.2% இருந்த எபிட்டா மார்ஜின் வந்து இப்போ வந்து வெறும் 16.1% வந்து ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட சேலஞ்சஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் வந்து இந்த கம்பெனிஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இதோட வேல்யூவேஷன் என்ன, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா இல்ல கன்சிடர் பண்ண முடியாதா அப்படிங்கிறத பத்தி இது சம்பந்தமா அந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல. அடுத்து தேஜஸ் நெட்வொர்க்கோட ரிசல்ட்ஸ். அவங்களோட ரெவன்யூ வந்து இந்த குவார்டர்ல 201.98 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் இதே குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 87.1% வந்து கம்மி. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ப்ரீவியஸா பிஎஸ்என்எலோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால ப்ரீவியஸ் குவார்டர்ஸ்ல ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயர் நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 77 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இப்ப லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. 193.81 கோடி வந்து லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஸ் காஸ்ட் அண்ட் ஹை ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த கம்பெனியோட வீடியோல வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரெவன்யூ வந்து எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு, ஆர்டர் புக் வந்து எப்படி வந்து ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி கம்பெனி என்ன சொல்லுது அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து 6.47% வந்து கிராஷ் ஆயிருந்தது. 653.2 இந்த ரேஞ்சுக்கு வந்து கம்பெனி ஷேர் வந்து வந்துருச்சு. இதுக்கு 52 வீக் ஹையா பாத்தீங்கன்னா 1468 ரூபாயில இருந்தது. கிட்டத்தட்ட 50%க்கு மேல வந்து ஷேர் வந்து 52 வீக் கையில இருந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தா பிஇ வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல இதோட ரெவன்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இதை வந்து நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். இந்த ரெண்டு கம்பெனிஸோட டீடைல் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நன்றி.